நான் 15 இயர்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்த விஷயம் ரீசெண்டா தான் என்னன்னு எனக்கே புரிஞ்சுது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் மேட்டர் மோர் தென் வேர்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து நான் இருக்கேன் மச்சான் உனக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னதே கிடையாது. ஆனா என் லைஃப்ல ஒரு பார்ட்டா இருந்திருக்காங்க 15 இயர்ஸ்க்கும் மேல. நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவங்க என் கூடவே நின்றுருக்காங்க. அவங்க பேசல ஆனா செஞ்சாங்க. சோ நான் சொல்ல போற 3 விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸோ பண்றாங்கன்னா அவங்களை எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட், உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க செம்ம கோவமா சண்டை போட்டு ரொம்ப கேவலமா திட்டி இருந்தாலும் அடுத்த 10 நிமிஷத்துல உங்ககிட்ட நார்மலா பேசுவாங்க. உங்களுக்குள்ள எந்த டிராமாவுமே இருக்காது. செகண்ட், நீங்க 10 வாட்டி பிளானை கேன்சல் பண்ணிட்டு அவங்களை அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க அவங்களை எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டாலும் சரி, அவங்களை நீங்க நெக்ஸ்ட் டைம் கூப்பிடும் போது எந்த ஒரு ஈகோவும் இல்லாம சந்தோஷமா உங்க கூட வருவாங்க. தேர்ட், நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவங்க உங்க கூட தான் நிற்பாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசவே மாட்டாங்க. பட் யாரும் இல்லாதப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கிற முதல் ஆளாவும் அவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எனக்காக அவங்க முதல்ல வந்து நிற்பாங்க. நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஞாபகம் வந்திருப்பாங்க. அவங்களை கமெண்ட்ல டாக் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றேன்.